டு ஓட். ரைட் டு ஓட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடுறதுக்கான உரிமை. ஓட்டு போடுற உரிமை ஃபண்டமெண்டல் ரைட்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். எதெல்லாம் பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் இருக்கோ அது மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் ஓட்டு போடுற உரிமை ஆர்டிக்கல் 326 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்ட் 15ல் இருக்குது. இப்போது 1988 வரைக்கும் 61வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டின் போது தான் 18 வயசு இருக்கிறவங்கலாம் ஓட்டு போடலாம் அப்படின்ற நிலைமை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு 21 வயசு இருந்தால்தான் ஓட்டு போட முடியுன்ற நிலைமை இருந்தது. இந்தியாவில் 3 டயர் கவர்மெண்ட் இருக்குது. என்னென்னா சென்ட்ரல், ஸ்டேட், லோக்கல் பாடிஸ். இந்த லோக்கல் பாடிஸை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று முனிசிபாலிட்டி, இன்னொன்று வந்து பஞ்சாயத்து. அர்பன் பாடிஸ், ரூரல் பாடிஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. சரியாப்பா, இந்த 3 டயருக்கும் எலெக்ஷன் நடக்கும்போதும் நாம் ஓட்டு போடலாம். எம்பி எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடலாம், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடலாம், கவுன்சிலர் எலெக்ஷனுக்கும் ஓட்டு போடலாம். அதுக்கு என்ன தகுதின்னா இந்த எலக்ட்ரோல் ரோலில் நம்மளுடைய பேர் வந்து இருக்கணும். நமக்கு 18 வயசு நடந்திருக்கணும். யுனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ் 1950 இதன் மூலமாக எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல், அதாவது வெல்த்து, எஜுகேஷன், ஜெண்டர், இந்த டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது யூனிவர்சல் அடல்ட் சஃப்ரேஜ், ரைட் டு ஓட், ஆர்டிகல் 326 தான் இதுக்கான கீவேர்ட்ஸ். ஓட்டு போடுற இந்த சட்டத்தை எல்லாம் கவர்ன் பண்ணுறது எந்த ஆக்ட்னு கேட்டிங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951. ரெண்டாவது கொஷின், நாகா பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாந்து மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போராட்டம் பண்ணும் பொழுது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அவங்கள அடக்கி ஒடுக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்கள அடக்கி ஒடுக்கும் பொழுது கவுண்டர் இன்சர்ஜென்சி, அவங்க அடிக்கிறதுக்கு இவங்க கவுண்டர் பண்ணுறாங்க. அப்படி நடக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா நாகாலாந்து மக்கள் சிலரை எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, ஆர்பிட்ரரியாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி ஆஃபீஸர்ஸ். இப்படி பண்ணுறதுனால ஹியூமன் ரைட் வயலேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி கேஸ் போடுறாங்க. யார்? நாகா பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இந்த அமைப்பு கேஸ் போடுது. இங்கே என்னென்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னால ஹியூமன் ரைட் வயலேஷன் நடந்திருக்கு ஒன்று. இன்னொன்று, ஃபண்டமெண்டல் ரைட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், இண்டிவிஜுவல் ஃப்ரீடமை நம்ம பாதுகாக்கணும். இது வந்து ஆர்ம்டு கன்ஃப்ளிக்ட்னால பண்ண முடியாமல் போயிடுச்சு. இதுதான் இங்கே இருக்க கீ இஷ்யூ இந்த கேஸில். தேர்டு கொஷின், ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட். ஃபோர்த்து கொஷின், செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. இது ரெண்டுத்துக்குமே ஒரே ஆன்சர் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993ல் செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டியில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டை பற்றி சொல்கிறாங்க. எதுக்காக இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்களை இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டு மட்டும்தான் எடுத்து விசாரிக்கணுன்றாங்க. அப்படி என்னென்ன கேசஸை இந்த ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட் எடுத்து விசாரிக்கும்னா கஸ்டோடியல் டார்ச்சர் அண்ட் வயலன்ஸ், எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் பை போலீஸ், denial of access of basic necessities like food, cloth, shelter, health care. ஒருத்தர் டிடென்ஷனில் இருக்கும் பொழுது அவருக்கான பேசிக் நெசசிட்டிஸை மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஃபோர்ஸ்டு எவிக்ஷன்ஸ், எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் ஒருத்தவங்கள ஒரு இடத்துலேருந்து ஃபோர்ஸ்டு எவிக்ட் பண்ணக்கூடாது, கட்டாயமாக இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லக்கூடாது. ரிலிஜியன், ஜெண்டர், இதை கேஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒருத்தவங்கள நம்ம பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது, டிஸ்கிரிமினேட் பண்ணி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா டைரெக்டாக ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்டில் நாம் போய் வழக்கு பதிவு பண்ணலாம். அது எதில் சொல்கிறாங்க? செக்ஷன் 2 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டி ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் 1993. ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, இது 5வது கொஷின். ஹியூமன் ரைட்ஸ் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சட்டத்தை வகுத்து வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 ஒன்று. அடுத்து UNCRPD, யுனைடெட் கன்வென்ஷன்ஸ் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு 40% டிசபிள்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ கை போனால் ஒரு 10%, கால் போனால் ஒரு 10%ன்ற மாதிரி பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி அப்படின்றது 40% இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க டிசபிள்டாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மறுக்கக்கூடாது.
அவங்களுடைய ரைட்ஸை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்க இந்த சமுதாயத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபுல் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும். இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 14, 15, 19, 21 இவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. இப்போது இந்த ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ஜாபில் இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கணும், இவங்களுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கணும், ஒரு பஸ் ஏறுறாங்கன்னா அதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கணும், ஒரு காலேஜ் படிக்கிறாங்கன்னா 3வது மாடியில் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அங்கே போகிறதுக்கு ஆக்சசபிலிட்டி இருக்கணும், அசிஸ்டன்ஸ் இவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டால் சைன் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லை கண்ணு தெரியாதவங்களாக இருந்தால் படிக்கிறதுக்கு ஒரு ஆளை வந்து கூடயே வச்சுருக்கணும், இல்லையா பெய்லி முறை அவங்களுக்கு கொடுக்கணும். அடுத்து எஜுகேஷன், இந்த எஜுகேஷனில் அவங்களுக்கு சரியான வகையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சோசியல் செக்யூரிட்டி அண்டு ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு ப்ராப்பராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. 6வது கொஷின், ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு நாட்டினுடைய மக்கள் பொலிட்டிக்கலி, எக்கனாமிக்கலி, சோஷியலி, கல்ச்சுரலி நம்ம யார் ஆட்சி பண்ணுறது அப்படின்ற அந்த கவர்மெண்ட்டை அவங்களே சூஸ் பண்ணுறது தான் செல்ஃப் டிட்டர்மினேஷன். நான் யார் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் செல்ஃப் டிட்டர்மினேஷன். இதை ஏதாவது லீகல் டாக்குமெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ப்ரியாம்பிளில் இன்ஹெரண்ட்டாக இருக்குது இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டின்ற வார்த்தையில் இருக்குது. இன்னொன்று ICCPR என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 1 செல்ஃப் டிட்டர்மினேஷனை பற்றி சொல்கிறாங்க. அது இல்லாமல் யுனைடெட் நேஷன்ஸ் சார்ட்டரில் செல்ஃப் டிட்டர்மினேஷனை பற்றி பேசுகிறாங்க. யூஎன்னோட ஜென்ரல் அசம்பிளி ரெசல்யூஷன்லேயும் செல்ஃப் டிட்டர்மினேஷனை பற்றி பேசுகிறாங்க. இதுதான் செல்ஃப் டிட்டர்மினேஷன். நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ், இது 7வது கொஷின். இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992 மூலமாக வந்திருக்கு. மைனாரிட்டி அப்படின்னா யாருன்னா, இந்தியாவில் ரிலிஜியஸ் மைனாரிட்டி இருக்காங்க, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி இருக்காங்க, கல்ச்சுரல் மைனாரிட்டி இருக்காங்க. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தான் மெஜாரிட்டியாக பேசுகிறாங்க, தமிழை தவிர பேசக்கூடிய மற்ற மொழிக்காரங்க மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இது 1992 ஆக்ட் மூலமாக வருது. இவங்களோட கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மைனாரிட்டிக்கான ஸ்கீம்ஸை கொடுக்கறது, அதை மானிட்டர் பண்ணுறது, மைனாரிட்டிக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. என்னென்ன கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, மைனாரிட்டிஸ்க்கு அகைன்ஸ்டாக ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, அவங்களோட ரைட்ஸ் பறி போகுது, இல்லை வேறு ஏதாவது மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனை இருக்குன்னா அதை சால்வ் பண்ணி அவங்களுக்கு வெல்ஃபேர் கொடுக்கறது தான் இவங்களுடைய வேலை. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டெப்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்தால் தான் மைனாரிட்டிஸ் டெவலப் ஆவாங்கன்னு சொல்லி. அடுத்து என்கரேஜிங் கம்யூனல் ஹார்மோனி அப்படின்னா எல்லாம் இணக்கமாக சுமூகமாக வாழ்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் மைனாரிட்டி யாருன்னா, இந்தியா ஹிந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. இந்தியா செக்யுலர் கண்ட்ரி, ஆனால் ஹிந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. இதில் ரிலிஜியஸ் மைனாரிட்டி யாருன்னா, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திசம், ஜெயினிசம், சீக், பார்சி, இவங்க தான் ரிலிஜியஸ் மைனாரிட்டி. இந்த NCM போர்டில் கமிஷனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேர்பர்சன், ஒரு வைஸ் சேர்பர்சன், 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், 8வது கொஷின். என்ன இந்த ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம ஊதியம் கொடுக்கணும். இதுதான் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். சரி, இந்திய அளவுலையும் உலக அளவுலையும் இதற்காக நிறைய சட்டங்களை ஏற்றியிருக்காங்க. இந்திய அளவில் என்னென்ன சட்டங்கள் இந்த சம ஊதியத்துக்காக ஏற்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 39D ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் போத் மென் அண்ட் விமன். அடுத்து ஈக்குவல் ரெம்யூனரேஷன் ஆக்ட் 1976. ரெம்யூனரேஷன் ஸ்பெல் பண்ணுறேன், REMUNERATION. ரெம்யூனரேஷன் அப்படின்னா சம்பளம்னு அர்த்தம். சரியா? நம்ம ஆண் பெண் இவங்களுக்கு மட்டும் பாகுபாடு இல்லாமல் சம்பளம் கொடுக்கக்கூடாது.
இப்போது ஒரு வேலை செய்கிறாங்க, ஆணுக்கு வந்து 300 பெண்ணுக்கு 100 கொடுக்கறது மட்டும் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ஹிந்திக்காரனுக்கு 100 கொடுத்துட்டு தமிழ் ஆளுக்கு 300 கொடுக்கறது கூட டிஸ்கிரிமினேஷன் தான் சொல்கிறாங்க. இதில் ஜெண்டர், ரிலிஜியன், கேஸ்ட்டு, பிளேஸ் ஆஃப் ஆரிஜின், அவங்க எங்கேருந்து வர்றாங்க இதையெல்லாம் பார்க்காம அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 15 கிளாஸ் 1 இது எல்லாத்தையும் ஈக்குவல் ரெமுனரேஷனை பற்றி பேசுது. எல்லாரும் ஈக்குவல்னு சொல்லுது. சரியா? அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் என்னென்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, யூடிஹெச்ஆர் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 23 ஃபேவரபிள் ஃபேர் வேஜஸை பற்றி பேசுது. அடுத்து இன்டர்நேஷ்னல் லேபர் லா ஆர்கனைசேஷனில் கன்வென்ஷன் 100 மென்னுக்கும் விமனுக்கும் ஈக்குவல் சேலரி கொடுக்கணுன்றதை பற்றி பேசுது. இதுதான் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். 9வது கொஷின், அமெரிக்கன் ரெவல்யூஷன். என்ன இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்காவை இங்கிலாந்து நாடு அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. நான் என்ன சட்டம் போடுறனோ அந்த சட்டத்தை மட்டும்தான் உன்னோட நாட்டில் அமல்படுத்துவேன் அப்படின்னு இங்கிலாந்து சொல்லிக்கிட்டு இருந்தது. அதை எதிர்த்து, இல்லை நீ பொலிட்டிக்கலி எங்களை அடக்கி வச்சிருக்க, எக்கனாமிக்கலி எங்களை அடக்கி வச்சிருக்க, எங்களுக்கு செல்ஃப் கவர்னன்ஸ் தேவை அப்படின்னு இவங்களா சண்டை போட்டு வாங்கிறது தான் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன். 1765 இருந்து 1783 வரைக்கும் நடக்குது. இதில் நடக்கிற முக்கியமான ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாம்ப் ஆக்ட் 1765. ஸ்டாம்ப் ஆக்ட்னா என்னென்னா, அதிகமாக வரி விதிக்கிறாங்க பிரிட்டன் அமெரிக்கா மேலே. அடுத்து போஸ்டன் டீ பார்ட்டி, இந்த நிகழ்வு முக்கியமான நிகழ்வு 1773 நடக்குது. போஸ்டன் டீ பார்ட்டினா என்னென்னா, கப்பல் முழுக்க டீ தூளை வச்சு நிறுத்தி வச்சுருந்தாங்க அமெரிக்க துறைமுகத்தில். யார்? இங்கிலாந்து. இது பொருளெல்லாம் இறக்கி தானே என் மேலே அதிக வரி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த கப்பலையே மொத்தமாக நிர்மூலமாக்கிட்டாங்க, அடித்து உடச்சிட்டாங்க. இது போஸ்டன் டீ பார்ட்டி. இந்த நிகழ்வெல்லாம் நடந்ததுனால இங்கிலாந்து கோவப்பட்டு அமெரிக்கா மேலே போர் தொடுத்து வர்றாங்க. அமெரிக்கா வந்து சண்டை போட்டு அவங்கக்கிட்டேருந்து ஜெயிக்கிறாங்க. டேக்ஸ் நீங்கள் எங்கள் மேலே அதிகமாக விதிக்கிறீங்க, இது எங்களால் பொறுத்துக்க முடியாது. அதே சமயம் உங்களால் விற்க முடியாத பொருட்கள்லாம் எங்ககிட்ட கொண்டு வந்து விற்கிறீங்க, எங்களை வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. சண்டையின் இறுதியில் அமெரிக்கா ஜெயிச்சிடுறாங்க. உலகத்திலேயே சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கின முதல் நாடு அமெரிக்கா தான், இங்கிலாந்து கிட்ட இருந்து. அமெரிக்காவில் அப்போ 13 காலனி, அதாவது 13 ஸ்டேட் இருந்தது. இது எல்லாத்தையும் ஒன்றா இணைத்து நாங்கள் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நாங்கள் 13 பேருன்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த அமெரிக்கன் ரெவல்யூஷன். அமெரிக்கன் ரெவல்யூஷனோட இறுதியில் அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அவங்க வந்து அதுக்கப்புறம் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனும் எழுதுகிறாங்க. அது பேர் பில் ஆஃப் ரைட்ஸ். 10வது கொஷின், யுனெஸ்கோ. யுனெஸ்கோ அப்படின்னா என்னென்னா, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷ்னல், சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். இது 1945 கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு. இவங்க எஜுகேஷன், சயின்ஸ், கல்ச்சர், கம்யூனிகேஷனை வேர்ல்டு வைடாக ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட மிஷினே என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இந்த ஃபீல்டுலலாம் கிடைக்கணும். எதில்? எஜுகேஷன், சயின்ஸ், கல்ச்சர் இதில் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க முக்கியமான ஆக்டிவிட்டிஸ் என்னென்னா, வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸை பாதுகாக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு தாஜ்மஹால். தாஜ்மஹாலில் அமிலமழை பேஞ்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த கல்லெல்லாம் உருகுதுன்னு, ஒயிட் மார்பிள்லாம் உருகுதுன்னு சொல்லும் பொழுது அதை பாதுகாக்க ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பயோஸ்பியர் ரிசர்வ், இதை பாதுகாக்கிறாங்க. இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் என்னென்னா, நம்மளோட ட்ரெடிஷனை பாதுகாக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இந்தியாவில் யோகா இருக்குன்னா அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க. எஜுகேஷன் ஃபார் ஆல், எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் இந்த யுனெஸ்கோவோட வேலை. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்விரான்மெண்ட்டை நம்ம ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கணும்னு சொல்கிறது.